மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தாவேகா மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் தண்ணீருக்காக அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் கேட்கும் தொண்டர்களுக்கு பவுன்சர்கள் தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டு பணிகள் ஏறத்தாழ 1 மாத காலம் நடைபெற்றது. இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால், அனைவருக்கும் இருக்கும் இடத்திலிருந்து தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதாவது நீர் மேலாண்மைக்காகவே ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. அவருடைய பணி என்னவென்றால், தொண்டர்கள் அமர்வதற்காக மாநாட்டின் இடதுபுறம் 30 பாக்ஸுகளும் வலப்புறம் 30 பாக்ஸுகள் கம்பி மூலமாக தடுப்புகள் அமைத்து ஒரு தடுப்புக்குள்ளேயும் 2500 பேர் அமரக்கூடிய வகையில திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அமரும் இடத்திற்கு இடது அல்லது வலது புறம் அந்த கம்பியை ஒட்டிய தண்ணீர் குழாய் அமைக்கப்பட்டது. அதாவது தரையிலிருந்து பைப்புகள் புதைக்கப்பட்டு அது 1000 டேப்புகள் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டது. இந்த தண்ணீரானது அனைவருக்கும் கொண்டு சேர்ந்ததா அப்படின்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்படி தண்ணீர் சேராதவர்களுக்கு 5 லட்சம் தண்ணீர் பாட்டில்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. டேப்புகளை திறக்கும் பொழுது இடதுபுறம் வலப்புறம் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் முன்புறம் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் அவதியில் காலையிலிருந்தே வெயிலில் தாகத்தில் தவித்து வந்தனர். அப்பொழுது அவர்கள் பவுன்சர்களை நோக்கி தண்ணீர் கேட்ட பொழுது அவர்கள் அந்த தற்காப்புக்காக வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் வாட்டர் பாட்டில்களில், அதாவது விஜய் படம் பொறிக்கப்பட்ட அந்த வாட்டர் பாட்டில்களை தூக்கி வீசக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 டேங்கர் லாரி, அதாவது 30,000 கொள்ளளவு கொண்ட 40 டேங்கர் லாரி தயார் நிலையில் இருக்குது. அதன் மூலமாக 10,000 அடி புதைக்கப்பட்ட பைப்பின் மூலமாக 1000 டேப்புகள் வடிவமைக்கப்பட்டு தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் முன்புறம் ஒரு பாக்ஸுகளிலும் முன்புறம் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர்கள் இங்கிருந்து நகர்ந்து போய் தண்ணீர் குடிக்கும் அளவிற்கு கூட்ட நெரிசல் இருப்பதால அவர்களுக்கு வாட்டர் பாட்டில் மூலம் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட அந்த வாட்டர் பாட்டில் கையில் கொடுக்காமல் தூக்கி வீசி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிலர் அவர்களை கேட்ச் பிடித்தார்கள், சிலரால் பிடிக்க முடியவில்லை. இருப்பினும் கூட முழுமையாக அவர்களுக்கு அந்த தண்ணீர் சேவையானது பூர்த்தி செய்ய முடியவில்லை. கள நிலவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.